பதாஞ்சலி கேஷ்காந்தி வழங்கும் மகமாயி. நில்லு விருப்பாக்ஷா. நாளுக்கு நாள் அவளுடைய சக்தி அதிகமாயிக்கிட்டே போகுது. அவ சக்தி கேந்திரமா மாறிக்கிட்டு இருக்கு. இங்க நடக்கிறதே தெரியாம அம்மனுடைய சக்தி குறைஞ்சுகிட்டே போகுதுன்னு நம்பி நாம ஏமாந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் நாம போடுற ஒவ்வொரு திட்டமும் தோல்வி அடைஞ்சுகிட்டே இருக்கு. இந்த மகமாயோட அதிசயங்கள் எல்லைகளை மீறி போயிட்டு இருக்கு. அந்த ஸ்ரீ சுவாமிகள் நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதையெல்லாம் சொல்லாம ஸ்ரீ சக்கரம் திருடு போற கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வசந்த உற்சவத்துல ரசாயனம் கலந்த தண்ணி ஜனங்க மேல பட்டும் கூட யாருக்கும் எதுவுமே ஆகவே இல்லை. ஆனா நம்ம கோயில் சாப்பாட்டை சாப்பிட்ட அந்த மாரியப்பனுக்கு வயிறுல எரிச்சல் வந்து தாங்க முடியாம போயிடுச்சு. எல்லாம் மகமாயி விருப்பப்படியே நடக்குது. நாம நினைச்சதெல்லாம் இப்ப தலைகீழா மாறி போச்சு. இந்த புது கங்கணத்தை கட்டினது யாரு? ஒரு முறை கட்டின கங்கணம் எப்படி மாறும்? அம்மா நான் போயிட்டு வரேம்மா. லலிதாமாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? லலிதாமா, லலிதாமா. நேத்து நான் பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் பேசாதீங்க பேசாதீங்கன்னு என் வாய் அடைச்சிங்கல்ல. ஏன் வீட்டுக்கே வந்து தேவையில்லாம பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல. இல்லாத பழியெல்லாம் போட்டு என்னையும் என் பையனையும் அவமானப்படுத்தினீங்கல்ல. எங்க உங்க தத்து பொண்ணு? கூப்பிடுங்க அந்த மல்லிய. என்ன சொல்லணும்னு வந்தியோ அத சொல்லிட்டீங்கிறது. கிளம்பு. நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். ஏன் எதுக்கு கூப்பிட மாட்டீங்க? கூப்பிட்டா வண்டவாள தண்டவாளத்துல ஏறிடுமா? ஏமா நேத்து வீட்டுக்கு வந்து என்ன சொன்னீங்க? ஏன் பையன் உங்க பொண்ணோட மனசை கெடுத்திருக்கானா? இல்லவே இல்ல. உன்னோட பொண்ணுதான் என் பையனை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. நாக்க அடக்கி பேசு, புரியுதா? வீட்டு வாசல்ல நிக்க வேண்டியவ வீட்டுக்குள்ள வந்து இப்படி எல்லாம் பேசுறியா? நேத்து நீங்க மட்டும் என்ன பண்ணீங்களா? நேத்து நீங்க செஞ்சதான் இன்னைக்கு நான் செய்யறேன். நாங்க எந்த தப்புமே பண்ணல. அதனாலதான் வீட்டுக்குள்ள வந்து தைரியமா நான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஏன் புள்ள பங்காரிக்கு உங்க பொண்ணு மல்லிய கல்யாணம் பண்ணிக்க துளி கூட அபிப்பிராயம் கிடையாது. அப்படி ஒரு தலையெழுத்தும் கிடையாது. பொண்ணு பொண்ணுன்னு தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்களே உங்களோட மல்லி. அவளோட அப்பா தண்டனைக்கான்னு சாவுக்கு முன்னாடி கூத்தாடுறவனாச்சாமே. அப்படிப்பட்ட பொண்ண என்னோட வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு எனக்கு ஒரு தலையெழுத்து கிடையாது. நாங்க ஏழைங்களா இருக்கலாம், அதுக்காக எங்களுக்கு ஒண்ணு மான மரியாதை இல்லாம இல்ல. நாங்களும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நாங்களும் சாஸ்திர சம்பிரதாயம் பாக்குறவங்க தான். உங்க அருமை பொண்ணு மல்லிகிட்ட சொல்லுங்க. சும்மா என் பையன்கிட்ட வந்து பேசுறதும் பிரசாதம் குடுக்கறேங்கிற சாக்குல இவளோட செருப்பு கடைக்கிட்ட வந்து பேசினான்னு அவளோட காலை உடைச்சிருவேன். உங்க பொண்ணுக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்க. என் பொண்ணு மேல கை பட்டுச்சு, என் புள்ள வித்யாசங்கர் கிட்ட சொல்லி உன் பையன் முதுகெலும்பை உடைச்சிடுவேன். அங்க அவனுக்கு செருப்பு கடையே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அந்த மாதிரி பண்ணிதான் பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்களோட மான மரியாதையை எப்படி காத்துல பறக்க விடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு தேவையில்லாம பேச்சு? ஏன் பையன் உங்க பொண்ணு கிட்ட பேச மாட்டான். அப்படி ஒருவேளை பேசினானா நீங்க அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்.
அதே மாதிரி உங்க பொண்ணு மல்லி என் பையன்கிட்ட வந்து பேசுனா நான் அவளுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. எங்க பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கும் தெரியும். பார்க்கலாம் பார்க்கலாம், அதையும் பாப்போம். இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்திட்டியே தாயே. நான் மல்லியை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆன நடக்கத்தை நிஜமாக்கிட்டியேம்மா. அந்த நேரத்துல நான் என் புருஷனையும் காப்பாத்திக்கணும், அந்த பொண்ணு மல்லியும் காப்பாத்தணும். எனக்கு வேற எந்த வழியுமே தெரியலையே. நான் தாயாக போறேன்னு அன்னைக்கு சொன்ன ஒரு பொய்யை இன்னைக்கு நீ உண்மையாக்கிட்டியே. உன் மகிமையை யாரால மிஞ்ச முடியும்? செதஞ்சு போன என் கர்ப்பத்துக்குள்ள ஒரு குழந்தைய நீ கொடுத்திருக்க. இதெல்லாம் துர்கா சப்தகா பூஜையில ஏதோ நான் பண்ண பிரார்த்தனைக்கு நீ கொடுத்த பிரசாதமா நான் நினைச்சுக்கிறேம்மா. இந்த குழந்தையோட முகத்தை பார்த்துக்கிட்டே என் வாழ்க்கையை நான் எப்படி ஓட்டிடுவேன்? இவரை கட்டிக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில நிம்மதிங்கிறது கிடையவே கிடையாது. என் வயித்துல வளர்ற குழந்தையே தன்னுடைய அம்மாவுக்காகன்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. என்னைக்குமே இது நம்ம குழந்தை, ஏன் குழந்தைன்னு வாயில வரவே மாட்டேங்குது. இப்படிப்பட்ட மனுஷனோட என்னால வாழ முடியலனாலும் என் குழந்தைக்காகவாவது நான் வாழ்ந்தே ஆகணும். நான் உன் முன்னாடி சொன்ன ஒரு பொய்யை நீ உண்மையா மாத்திட்ட. அதே மாதிரி பிறக்க போற இந்த குழந்தை நல்ல மனுஷனா ஆரோக்கியமா வாழ நீதாம்மா வழிகாட்டணும். இத்தனை வருஷத்துல நீ செஞ்ச உருப்படியான காரியம் இது ஒண்ணுதான். இப்பதான் நீ என் மருமகன்னு நிரூபிச்சிருக்க. அந்த பங்காரி ஒரு அரை லூசு, ஏடா கூட. நீ கவலையே படாத, இனிமே நம்ம மல்லிகிட்ட அவன் வரவே மாட்டான். அத்தை விடுங்க, நான் என்ன பண்ணாலும் உங்களை என்னால என்னைக்குமே மிஞ்ச முடியாது. அத்தை அம்மா ஆக முடியாது, மருமக மகளாக முடியாதுங்கிற வார்த்தை இந்த வீட்டுக்கு சரியா பொருந்தது. என்ன லலிதா, ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்கேன்னு இப்ப நான் உன்னை பாராட்டி தானே பேசினேன். ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. 28 வருஷமா இந்த வீட்டுல நாயா பேயா உழைக்கிறேன். ஆனா இப்பவும் உங்களுக்கு என் மேல திருப்தி இல்ல. இனி எப்படி திருப்தி படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஓ, இத்தனை வருஷமா வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொற்றியாக்கும். பெத்த தாய் கூட இந்த அளவுக்கு தான் குழந்தைகளை அக்கறையா பாத்துட்டு இருக்க மாட்டான். அன்னைக்கு உன்னை என் தலையில கட்டிட்டு போனாலே உங்க அம்மா ஜானகி அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாளாவது எட்டி பார்த்தாளா? பொண்ணை கட்டி கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு உன்னை கை கழுவிட்டாள்ல. தயவு செஞ்சு எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க. இந்த வீட்டுல வந்து வாக்கப்பட்டதுக்கு நான் அனுபவிக்கிறேன், அது போதும். எங்க அம்மா உங்ககிட்ட வாங்கி கட்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியா, வார்த்தைகள் எப்படி மாறுது பாரு. என்ன இது, நம்ம வீட்டுல இன்னைக்கு சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. இவ்வளவு நாளா மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தீங்க, இன்னைக்கு என்னாச்சு? அது சரி, இந்த மருமகளுங்களே இப்படித்தான். மருமகங்கிறவ என்ன செஞ்சாலும் வாயை மூடிட்டு இருந்தா மாமியாரு நல்லவ. கேள்வி கேட்டா நாளைக்கு அவ ராட்சசியாவும் கொடுமைக்காரியாகவும் தெரியவா. தாலி கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இன்னும் எத்தனை வருஷம் நான் இப்படி அவஸ்தைப்படணுமோ என்னமோ. போதும், நிறுத்துறீங்களா உங்க சண்டைய? ஆமா, இன்னைக்கு உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? வேற என்னடா, சுனிதா இப்ப கர்ப்பமா இருக்காள்ல. இன்னும் 2 மாசம் கழிச்சு சுனிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு பணிவிடை செய்ய போறாளாம். அதுக்கு நான் இவகிட்ட, இங்க பாருமா, சுனிதா வந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா சுனிதா பின்னாடியே ஜக்கியும் வர ஆரம்பிச்சிருவானேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுனிதாவை சாக்கா வச்சு என் புள்ள மேல கோவப்படுவேன், அதனால அவன் இங்க வர வேண்டான்னு சொன்னேன். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பிச்சது. அது சரி, நல்ல கதையா இருக்கு.
ஸ்ரீசக்கரம் திருடு போயிடுமோன்னு இந்த ஊரே பயத்துல இருக்கு. நீங்க என்னடானா தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்குதான் இந்த வீட்டுல நிம்மதி வருமோ? தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கிங்க சொல்லிட்டேன். அந்த மகமாயி எவ்வளவுதான் அதிசயங்களை நிகழ்த்தினாலும் எவ்வளவு விளையாட்டு விளையாண்டாலும் நம்ம முன்னாடி அசரீரியா கூட வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வேளை வர்றதா இருந்தாலும் அது சம்கார காலத்துல தான் வருவான். எதிராளி எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருந்தாலும் அவங்க வெற்றி அடைகிறதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். அதே மாதிரி மகமாயி தான் நினைச்சதை அடையணுங்கிறதுக்காக யாரையோ இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. தீட்டுப்பட்ட கங்கணத்தை கலட்டிட்டு சுத்தமான கங்கணத்தை கட்டி இருக்காங்கன்னா இந்த காரியத்தை வேற யாரோ செஞ்சிருக்காங்க. ஆமா விருப்பாக்ஷா, நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. இப்படி ஒரு காரியத்தை யாரு செய்ய முடியும்? நம்ம கணக்குப்படி நமக்கு பிரச்சனையை கொடுக்கிறது அந்த மல்லிதான். என்னுடைய கணக்குப்படி அந்த மல்லியை இந்த ஊருக்கு வர வச்சதே அம்மனாதான் இருக்கணும். அப்படின்னா அந்த மல்லிதான் இந்த காரியத்துல செஞ்சிருப்பாளா? ஒரு பக்கம் அது அவளாவும் இருக்கலாம். ஆனா அவ எப்படி அதை செய்ய முடியும்? உங்க கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ள பெண்கள் வர அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும்போது மல்லி எப்படி கர்ப்பகிரகத்துக்குள்ள போக முடியும்? எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. மல்லிக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குமான்னு நினைக்க தோணல. கால ருத்ர சித்தேஸ்வர கடிக்கு இப்ப அந்த அம்மனுக்கு யாரு உதவி செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் விருப்பாக்ஷா. அந்த மகமாயி யார் மூலமா எல்லாத்தையும் செய்யறாளோ இனிமேலும் அவங்க மூலமா தான் எல்லாத்தையும் செய்வா. இப்ப நாம உடனடியா அவசரமா செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆளு யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும். நல்லா யோசனை பண்ணு விருப்பாக்ஷா, யோசனை பண்ணு. கங்கணம் கட்ட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாரு. ஒரு சின்ன வால் கிடைக்கும். அந்த வாலை பிடிச்சு இழுத்தா தலை தானா வெளியே வந்துரும். விருப்பாக்ஷ சாஸ்திரிகளே, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. வேற எங்கேயும் போயிடாதீங்க. அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே இருந்தோம். அம்மா கூப்பிடுறாங்க, நீங்க உடனே வீட்டுக்கு போகணும். அவங்க சித்தப்பா இறந்து போயிட்டாராமா. விருப்பாக்ஷ சாஸ்திரிகளே, அபச்சாரம். உங்க ஆத்துல கெட்டது நடந்திருக்கு. தீட்டா எடுத்து கங்கணம் கட்டவே கூடாது. இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. முகூர்த்தத்தை தள்ளி போட முடியாதே. ஏதாவது பண்ணுங்க. கோவில்ல முகூர்த்தம் மீறி போயிட போகுது. நீங்க தான் கங்கணம் கட்டணும். நீங்க வர நேரம் ஆயிடுத்து. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருந்தது. அதனால சங்கரசாஸ்திரிகளை வச்சு பூஜை ஆரம்பிச்சிட்டோம். பூஜை யார் பண்றாளோ அவதான் கங்கணம் கட்டணும்.
உங்க பொண்ணு மல்லிகிட்ட சொல்லி வைங்க. என் பையன்கிட்ட வந்து பேசுறதும் பிரசாதம் கொடுக்குறேங்கிற சாக்குல செருப்பு கடைக்கிட்ட வந்து அவ உட்கார்ந்தா அவளோட காலை உடைச்சு கையில கொடுத்துருவேன். என் பையன் உங்க பொண்ணுகிட்ட பேச மாட்டான். அப்படி ஒருவேளை பேசினானா அவனை நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். பாவம், எனக்காக தான் பங்காரி பொம்மை வாங்கிட்டு வந்தான். அது வீட்ல அப்பாவையும் அம்மாவையும் சண்டை போட வச்சுது. அப்புறம் அதெல்லாம் சரியா போயிடுச்சு. ஆனா இப்ப அந்த பொம்மை நம்ம 2 பேரையும் பிரிச்சிருச்சு. இவளுக்கு பிடிக்கும் தான் பொம்மை வாங்கிட்டு வந்தேன். நேர்ல கொடுக்க தைரியம் இல்ல. அதால அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள நம்ம 2 பேரையும் அந்த பொம்மை பிரிச்சிருச்சு. உயிரே இல்லாத அந்த பொம்மை பண்ண பிரச்சனையில உயிரோட இருக்கிற நம்ம 2 பேரும் பிரியிற நிலைமை வந்துருச்சு. உயிரே இல்லாத பொம்மையால நான் உயிரே வச்சிருக்கிற மல்லியை பிரிய வேண்டியதாயிடுச்சு. குண்டாச்சாரியாரே, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க விருப்பாட்சி சாஸ்திரிகளே. கங்கணம் கட்டினதுல இருந்து 24 மணி நேரமும் கோவில் கலையாவும் திருவிழா கோலத்தோடையும் இருக்கு. ராத்திரி முழுக்க பூஜை, புனஸ்காரம், யாகம், ஹோமம்னு நடந்துகிட்டே இருக்கு. அம்மனுக்கு கங்கணம் கட்டும் போது நானும் கூட இருக்கேன். எனக்கு தீட்டாயிடுச்சுன்னு சொல்லி நான் கட்ட இருந்த கங்கணத்தை சங்கர சாஸ்திரிகளை வச்சு கட்டினீங்க இல்லையா? ஆமா. ஆனா அன்னைக்கு நாம கட்டின கங்கணம் இங்க இருக்கு.